போன மினி விளாகோட கண்டினியூஷன் இந்த மினி விளாக்ல பார்க்கலாமா. சென்னையிலேருந்து ஒரு ஒன் டே ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணி ஃபேமிலியோட எல்லாருமா சேர்ந்து பழவேற்காடு போயிருந்தோம். அங்கேருந்து ஒரு போட் ஒன்று எடுத்து ஹாஃப் அன் ஹவர் ஒரு அழகான போட் ட்ராவலுக்கு அப்புறமா ஐலாண்ட் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்தோம். கரையோரமாக நிறைய குட்டி குட்டி மீன் நண்டு எல்லாமே இருந்துச்சு. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனால் அலையும் ஆழமும் இல்லாத குட்டி பீச் மாதிரி அங்கங்கே தண்ணிக்கு நடுவில் போகிற மண் பாதையோட அந்த இடம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கரையோரமாக நிறைய ஜெல்லி ஃபிஷ்ஷும் பார்த்தோம். என்னோட டேடி, ஹஸ்பண்ட், சிஸ்டரோட பொண்ணு எல்லாரும் தண்ணியில் நின்று நல்லா ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் போன டைம் சுத்தமாக ஆழம் இல்லைங்கிறதுனால எந்த பயமும் இல்லாமல் சின்ன பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு சூப்பரான ஸ்பாட்டாக தான் இருந்துச்சு. நாங்கள் இங்கே வந்து கிட்டத்தட்ட 2 hours ஆயிடுச்சு. ஆனால் டைம் போனதே தெரியல. ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண இது ஒரு நல்ல பிளேஸாக இருக்கும். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா வந்த போட்லேயே மறுபடியும் ஏறி அங்கேருந்து கிளம்பிட்டோம். நீங்கள் சம்மரில் வரீங்கன்னா ஏர்லி மார்னிங், அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஒரு 4 o'clock போல வாங்க. ஸோ தட் வெயில் தெரியாமல் இருக்கும். நாங்கள் போயிருந்த அன்னைக்கு கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சுத்தமாக வெயில் இல்லை, ஃபுல்லாக மேகமூட்டமாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ரிட்டர்ன் போட்டில் போகும்போது மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. மழை தூரும் போது தண்ணிக்கு நடுவில் போட்ல போறது அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. போட்ல லைஃப் ஜாக்கெட் எல்லாமே வச்சிருக்காங்க. நாங்க எங்க ஏறினமோ அங்கேயே கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டாங்க. நல்லா குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சூடா ஏதாவது சாப்பிடலான்னு வெளியே போய் கொஞ்சம் ஸ்நாக்ஸ், டீ எல்லாமே குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷீரிஸ் டைனிங்கை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.